ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்துல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்று கணிதம் பகுதி 4. இது அனைத்து வினாக்களும் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் இதே பேட்டிலும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடித்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து தமிழ்லே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கான ப்ரைஸ் மிகவும் குறைவாக தான் வச்சோம். கிட்டத்தட்ட 3000 இந்த ஆன்லைன் கிளாஸ் வச்சுக்கோம். இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி. 1 இயர் வரைக்கும் இந்த நீ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வீடியோ கிளாஸ் வரும், அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், ஸ்ட்ராட்டஜிக் பிடிஎஃப் அனைத்துமே இங்கே அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். மிக குறைந்த விலை, தமிழக மாணவருக்காக இந்த குறைந்த விலை வச்சு கரெக்டாக பயன்படுத்துங்க. சரி, ஆல்ரெடி சேர்ந்திருந்தீங்கன்னா உங்கள் நண்பருக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஜாயின் பண்ணட்டும். இதுக்கான டீட்டெயில்ஸ் அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 50⁻³ வகுத்தல் 50⁻15 இன்ட்டு 50⁻−18 இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா? அப்ப மதிப்பை காண்கன்னு கேட்டாங்க. அப்ப என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வகுத்தல் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், வகுத்துட்டு தான் நான் என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நான் வகுக்கிறேன். அப்ப 50/3 50⁻−3 வகுத்தல் 50 அடுக்கு எவ்வளோ 15. அப்ப இந்த அடுக்கு மேல வந்து எனக்கு என்ன ஆகும், பிளஸ் அதாவது 50⁻3 வகுத்தல் 50 15 இன்ட்டு 50⁻18. இப்ப இதான் கொஸ்டின். இப்ப இந்த கீழே உள்ள 50⁻15 மேல வந்து எனக்கு என்னன்னா அடுக்கு மட்டும் மைனஸ் வரும். அப்ப 50⁻3 இந்த அடுக்கு மேல வந்தா -15 இன்ட்டு 50⁻18. ஓகேங்களா? இப்ப 50 2 அடுக்கு விட்டு -18 இன்ட்டு 50⁻18. அப்ப அடிமான சமமான அடுக்குகளை கூட்டிக்கலாம். அப்ப 50 -18 -36. அப்ப ஆன்சர் 50⁻−36 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 8 எண்களின் சராசரி 19, இவற்றில் 5 எண்களின் சராசரி 20, மீதமுள்ள 3 எண்களின் சராசரி எவ்வளவு? இப்ப பாருங்க, 8 எண்களின் சராசரி எவ்வளவு, 19. அப்படியே பெருக்குங்க. 8 இன்ட்டு 19 பெருக்கல் வரும் 152. அடுத்து அதுல 5 எண்களின் சராசரி எவ்வளவு, 20. அப்ப 5 எண்களின் சராசரி எவ்வளவு, 20 பெருக்கல் எவ்வளவு வரும் 100. ஓகேங்களா? இப்ப இதை கழிச்சு எவ்வளவு வரும் 52. இப்ப இந்த 8ல 5 போச்சு வரும் 3. ஏன்னா மொத்த 8 எண்கள், அதுல 5 எண்கள் கூட சொல்லிட்டாங்க, மீதி 3 எண்கள் கண்டுபிடிக்கல. அப்ப இந்த 3 எண்களுடைய கூடுதல் தான் எவ்வளவு 52. அப்ப இதோட சராசரி எவ்வளவு வரும் 52/3. இப்ப அடிக்கலாம். 4 3 3 17 3 51, மீதி 1 10ல 3 3 அப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப சராசரி மதிப்பு எனக்கு என்ன, 3 சராசரி எவ்வளவு வரும் 17.33 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், ஒரு கனசதுரத்தின் கன அளவு 4096 மீட்டர் கியூப் எனில் அந்த கனசதுரத்தின் மொத்த பரப்பளவை மீட்டர் ஸ்கொயரில் கண்டறியவும். ஓகேங்களா? அப்ப கன அளவு கொடுத்துறாங்க. கன அளவு ஃபார்முலா அது a கியூப். அப்ப a கியூப் தான் எவ்வளவு 4096. எனக்கு என்ன கொஸ்டின், மொத்த பரப்பு. அப்ப மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா அது 6a². அப்ப இங்க a கியூப் மதிப்பு கொடுத்துருக்காங்க, இங்க a² நம்ம தேவைப்படுது. அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம், a மதிப்பை கண்டுபிடிங்க. அப்ப a கியூப் 4096னா a ஓட மதிப்பு எவ்வளவு? இப்ப லாஸ்ட் 3 டிஜிட், அது லாஸ்ட் டிஜிட் இருக்கு 6. அப்ப 6 எத்தனை கியூப் பண்ணா 6 தான் வரும். ஓகே. அடுத்து 4. இந்த 4 எதுக்கு நடுவில் இருக்கு, 1 கியூப் 1, 2 கியூப் 8. அப்ப 1க்கு 8க்கு நடுவில் தான் இருக்கு. அப்ப 1 கியூபுக்கு 2 கியூப் நடுவில் இருந்தா அதுல சின்ன நம்பர் என்னது 1. அப்ப 1. அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவு 16. அப்ப a ஓட மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா இங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப 6 இன்ட்டு a ஓட மதிப்பு 16². அப்ப 6 இன்ட்டு 16² எவ்வளவு 256. அப்ப 256 இன்ட்டு 6 எவ்வளவு வரும் 36, மீதி 3 33, மீதி 12 15. அப்ப ஆன்சர் 1536. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 2/8 பிளஸ் 3/8 பிளஸ் 3/16 பிளஸ் 4/8 -4 இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்,
பின்னங்கள்ல கூட்டல் கழித்தல் அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, அப்ப கீழே உள்ளதெல்லாம் சமப்படுத்துவோம். அப்ப கீழே 8 இருக்கு, இங்க 16 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எனக்கு வரும் 16. அப்ப இங்க 2ஆல பெருக்கிறாங்களா? அப்ப மேல 2 பக்கம்னா 4 பிளஸ் 8ல இருந்து 16 2ஆல பெருக்கிறாங்க. அப்ப மேல 2 பக்கம்னா 6 பிளஸ் இங்கேயும் 16 இங்கேயும் 16, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்ப மேல உள்ள நம்பர் அப்படியே போடுங்க. பிளஸ் இங்க 8ல இருந்து 16 என்ன பண்ணிருக்காங்க? 2ஆல பெருங்க, மேல 2 பக்கம்னா 8, இங்க 1ல இருந்து 16 16ஆல பெருக்காங்க. அப்ப மைனஸ் 4 16 பெருக்கினால் வரும் 64. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுங்க? பிளஸ் நம்பர்லாம் கூட்டுங்க. 10 13 21 மைனஸ் 64 வகுத்தல் 16. அப்ப 64 தான் பெரிய நம்பர். 64 21 போச்சுல வரும் 3 4 மைனஸ், அப்ப மைனஸ் 43/16. உங்களுக்கு ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் மைனஸ் 43/16. நெக்ஸ்ட், ஒரு பள்ளியின் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் எண்ணிக்கை 1:5 ஆகும். சிறுமிகள் எண்ணிக்கை 245 எனில் பங்கேற்கும் சிறுவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா? மொத்தம் யாரா இருக்காங்க? சிறுமி சிறுவர்கள் இருக்காங்க. சிறுமி சிறுவர்கள் இருக்காங்க. எவ்வளவு விகிதம்? 1:5. இதுல சிறுமிகள் எவ்வளவு இருக்காங்க? 245. ஓகே, ஒரு பங்கு தான் 245. அப்ப சிறுவர்கள் 5 பங்குல இருக்காங்க. அப்ப 5 பங்கு எவ்வளவு வரும்? அப்ப ஒரு பங்கு 245னா 5 பங்கு எவ்வளவு வரும்? அப்ப 245 இன்ட்டு 5 பெருக்கல் வரும் 25, 2 20 22 2 10 12. அப்ப ஆன்சர் வரும் 1225. அப்ப சிறுவர்கள் எண்ணிக்கை வரும் 1225. அடுத்து 6 இலக்க எண் 8 7 4 1 4 6 ஆனது மீதமில்லாமல் 11ஆல் வகுபட அதனுடன் எந்த மீசிறு ஒற்றை இலக்க எண்ணை கூட்ட வேண்டும்? மீசிறு ஒற்றை இலக்க எண்ணை கூட்ட வேண்டும் சொல்றாங்க. அப்ப இங்க அனைத்து நம்பர் இருக்கு, ஒற்றை இலக்கமா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நம்பர் எழுதுங்க. 8 7 4 1 4 6. ஓகேங்களா? அப்ப மிக சிறிய நம்பர் சொன்னால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 1 கூட்டிக்கலாம். ஓகேங்களா? அப்ப 1 கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும் பார்க்கலாம். இல்ல இப்படியும் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 1 விட்டு 1 கூட்டி பாருங்க. ஏன்னா 11ஆல் வகுபடணும் அப்படின்னா கான்செப்ட் என்னன்னா 1 விட்டு 1 இலக்கங்களை கூட்டணும். அப்ப எவ்வளவு வரும்? 12 16. இங்க எவ்வளவு வருது? 8 14. ஓகேங்களா? அப்ப ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணினா எனக்கு எவ்வளவு வரணும்? 0 அல்லது 11 மடங்கு வரணும். எனக்கு இதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்ப இந்த லாஸ்ட் டிஜிட்டோட தான் என்ன பண்ண இந்த இலக்கங்களை கூட்ட போறோமா? அப்ப இந்த 6க்கு பதிலா எனக்கு எந்த நம்பர் இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்டா பூர்த்தியாகும். எனக்கு 6க்கு பதில் 8 வச்சோம் வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு ஆகும்? 7 1 8 8 8 கூட்டினா 16. அப்ப 16 மைனஸ் 16 0 அப்படின்னு வந்துடும். அப்ப இங்க 6க்கு பதிலா 8 இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அப்ப 6ஓட எதை கூட்டணும்? 2 கூட்டினாலே போதும். அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அவங்க மிக சிறு ஒற்றை இலக்கைன்னு சொன்னாலும் எனக்கு 2 போட்டாலே எனக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஒற்றை இலக்க எண் தான், ஒற்றை நம்பர் சொல்ல ஒற்றை இலக்க எண் தான். ஓகே, ஆன்சர் அது 2. நெக்ஸ்ட், ஒரு நேர்மையற்ற விற்பனையாளர் அவர் பொருட்களை அவற்றின் அடக்க விலைக்கு விற்பதாக கூறுகிறார். ஆனால் அவர் 1000 கிராமுக்கு பதிலாக 652 கிராம் என எடையிடுகிறார். அவரது லாப சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப 652 தான் அவருடைய கிராம். ஓகேங்களா? அப்ப 652 இங்க 1000. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? எவ்வளவு? 350 348. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 348. அப்ப இது என்னது? அவருடைய பேஸ் வேல்யூ எவ்வளவு? 652 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? அடிங்க, எதால அடிக்கலாம்? 4ஆல அடிக்கலாமா? 8 32 மீதி 2 7. இங்க அடிச்சோம்னா 1 நாங்க 4 மீதி 2 25ல 6 மீதி 1 12ல 3. ஓகே, அடுத்து 163 இங்க 87. இதை அடிக்க முடியுமா? முடியாது. மொத்தம் என்ன பண்ணுங்க? பெருக்கோங்க. அப்ப 8700 வகுத்தல் 163. ஓகே, இப்ப 163 டேரக்ட் அடிப்போம். 163 அப்ப 870ல எவ்வளவு இருக்கும்? 870 எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஆப்ஷன்ல எனக்கு 5 தானே இருக்கு. அப்ப எவ்வளவு இருக்கும்? 5. அப்ப 163 இன்ட்டு 5 எவ்வளவு வரும்? 15. இங்க 1 30 31 3 எவ்வளவு வருது? 815. அப்ப 870ல 805 போச்சுல வரும் 55. அப்ப 0. ஓகேவா?
அப்ப 550ல எத்தனை 163 இருக்கும்? 3 160 480. ஓகே, 3 9, அப்ப 489. அப்ப 3 163 தான் இருக்கும். அப்ப இதுல பேலன்ஸ் எவ்வளவு வரும்? அப்ப அங்கிட்ட 50, இங்கிட்ட ஒரு 17 ஆயிடுச்சு, 61. அப்ப 0 சேர்த்துக்கலாம். அப்ப 610. ஓகே, நான் தான் 0 சேர்த்தேன். அப்ப பாயிண்ட். அப்ப 610ல எவ்வளவு இருக்கும்? இதுல எவ்வளவுதான் இருக்கும்? 3 தான் இருக்கும். ஏன்னா 3 163 489 வரும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு வரும்? இங்கிட்ட ஒரு 110 121. அப்ப 0 சேர்த்துக்கலாம். அப்ப 53.3 வந்தாலே உனக்கு ஆன்சர் பண்ண முடியுதான் பாருங்க. இருக்குங்களா? இருக்கு. 53.37. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஈசாவும் அன்சுவும் சேர்ந்து ஒரு தொழிலில் 49,700 முதலீடு செய்தனர். அந்த ஆண்டின் இறுதியில் மொத்த லாபமான 8,800ல் ஈசாவின் பங்கு 2,200 ஆகும் எனில் அன்சாவின் முதலீடு என்னது? ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லாபத்தை நான் பிரிக்க போறேன். ஓகேங்களா? லாபம் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 8,800 ரூபாய். இந்த 8,800 ரூபாவை ஈசா அன்சு, ஓகேங்களா, இதுல ஈசாவோட பங்கு எவ்வளோ? 2,200. அப்ப 8,800ல 2,200 போச்சா ரிமைனிங் எவ்வளோ வரும்? 6,600. ஓகேங்களா? அப்ப என்ன இருக்கு? இது அப்படியே விகிதம் கண்டுபிடிங்க. ஏன்னா இது லாபத்தோட விகிதம் தான் முதலோட விகிதம். ஓகே, அப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 1 22 22, 3 22 66. அப்ப அவங்களோட முதலீடு விகிதம் எவ்வளோ? 1:3. ஓகேங்களா? அப்ப எனக்கு யாரோட முதலீடு கேட்கறாங்க? அன்சுவோட முதலீடு தான் கேட்கறாங்க. அப்ப அன்சோட முதலீடு எவ்வளோ? 3 வகுத்தல் மொத்த முதலீடு எவ்வளோ? 4 இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 49,700. ஓகே, படிக்கலாமா? ஓர் நாங்க 1, இங்க 2, மீதி 1 17ல 4, மீதி 1 10ல 2, மீதி 2, அப்ப 5. ஓகே, அப்ப 3 இன்ட்டு 12,425. அப்ப எவ்வளவு வரும்? 15 மீதி 1 7, 12 மீதி 1 7, 3. அப்ப 37,275. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 492 ஆகும். அந்த பொருளை வாங்கும் போது கடைக்காரர் அதன் மீது 39% தள்ளுபடி அளிக்கிறார். இதன் மூலம் அவர் 22% லாபம் ஈட்டுகிறார் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? ஓகே, அப்ப குறித்த விலை, அடக்க விலை, தள்ளுபடி, லாபம், இது நான்குக்குமே தொடர்பு இருக்கு. என்ன தொடர்புனா, குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. அப்ப குறித்த விலை எவ்வளோ? 492. லாபம் எவ்வளோ? 22. அப்ப 122. தள்ளுபடி எவ்வளோ? 39. அப்ப 100 39 போச்சுன்னா 100 40 போச்சுன்னா 60. அப்ப எவ்வளோ வரும்? 61 இன்ட்டு அடக்க விலை. ஓகேங்களா? படிக்கலாமா? ஓர் 61 61, 2 61 122. அடுத்து ஓர் 2 2 4, 4 8, 6 12. அப்ப அடக்க விலை மதிப்பெண்கள் வரும் 246. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி குறித்த விலை, அடக்க விலை, லாபம், தள்ளுபடி இந்த ஃபார்ம் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா வேகமா நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க. நெக்ஸ்ட், 50 புத்தகங்களின் விற்பனை விலையானது 21 புத்தகங்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் அதன் நஷ்டம் அல்லது லாப சதவீதத்தை கண்டறியும். ஓகேங்களா? 50 புத்தகங்களை விற்கிறதும் 21 புத்தகங்களை வாங்குறது எனக்கு சமமா? அப்ப நமக்கு என்னதான் கிடைக்கும்? நட்டம் தான் ஆகும். இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? 21 புத்தகத்தை 100 ரூபாய்க்கு வாங்கி 50 புத்தகத்தை விற்கும் போது அந்த 100 ரூபாய் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் என்னது? நட்டம் தானே. ஏன்னா 21 பொருள் வாங்கினா 21 பொருளோட கம்மியா வித்தாதான் மீதி உள்ள பொருள் எனக்கு லாபமா இருக்கும். அதை வச்சு லாபம் நான் பார்க்க முடியும். அப்ப அதிகமான பொருளை நான் வித்துட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கூடியது என்னது? நட்டம். அப்ப எவ்வளவு நட்டங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 50 21. இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 29 வகுத்தல். ஓகே, இப்ப விற்பனை பொருள் தான் கீழே போடணும். 50 இன்ட்டு 100. ஓகேங்களா? எண்ணிக்கையில வரும்போது வித்தியாசம் வகுத்தல் விற்ற விலை இன்ட்டு 100. அப்ப ஓர் 50 50, 2 50, 100. அப்ப 29 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 58%. அப்ப நான் அதிகமான பொருளை வித்தனா எனக்கு கிடைக்கூடாது நட்டம். ஆன்சர் அது 58% நஷ்டம். நெக்ஸ்ட், 8 இலக்க எண்
ஆனது 8ஆல் வகுபடுமெனில் எக்ஸின் மிக சிறிய மதிப்பை கண்டறியும். ஓகேங்களா? அப்ப 8ஆல் வகுபடு சொல்லிட்டாங்களா? அப்ப 8ஆல் வகுபடு சொல்லிட்டாலே நீங்க லாஸ்ட் இந்த 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுங்க. இதுவே நமக்கு என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க எக்ஸ் 16. ஓகே, அப்ப எக்ஸுக்கு என்ன பண்ணுங்க? நம்பரை போடுங்க. அப்ப 1 போட்டா 116. 118 அடிக்க முடியுமா? முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன் அப்படின்னா 88, 96, 104, 112, 120 வரும், 116 வராது. அப்ப 3 போட்டோம்னா 316. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1 போடுறேன், அடுத்து 3 போட்டு பார்க்குறேன். 316 அடிக்க முடியுமா? 3 24, மீதி 7 76 அடிக்க முடியாது. அடுத்து 2 போடலாம், 216, ஈரட்டா 16, மீதி 5 56 அடிக்க முடியுது. அப்ப எக்ஸுக்கு எந்த மதிப்பு நம்ம போடலாம்? 2 என்ற மதிப்பு நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்சர் அது 2. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒய்யினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்ப 19 இன்ட்டு 8 இன்ட்டு 940 வகுத்தல் ரூட் ஆஃப் 2209 ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 557. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பண்ண ஸ்கொயர் ரூட் பண்ணுமா? அப்ப 2209 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 47. ஓகேவா? அப்ப 19 இன்ட்டு 8 இன்ட்டு 940 வகுத்தல் எவ்வளோ? 47. ஒய் ஈக்குவல் டு 557. ஓகேங்களா? இப்ப அடிச்ச 1 47 47, 2 47, 94 0. இப்ப 19 இங்க 550 அடிக்க முடியுமா? 38. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இங்க அடிக்க முடியாது, பிளஸ்ல சாரி அடிக்க முடியாது. மொத்தமே இதை பெருக்குங்க. பெருக்குன எவ்வளவு வரும்? 19 8 152, அதோட 2 பக்கம் எவ்வளவு வரும்? 304, 3040. 3040 இந்த 552 வந்து மைனஸ் 557. அப்போ ஒய். அப்ப 557 கழிங்க. அப்ப கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? இங்க 3. அப்ப 13 5 போச்சுன்னா 8. இப்ப மீதி 29. இப்ப இங்க 24. அப்ப 2483. நெக்ஸ்ட் 11 பிப்ரவரி 2023 முதல் 25 ஏப்ரல் 2023 வரையில காலகட்டத்திற்கு ரூபாய் 2000 என்னும் தொகைக்கு 6.25% வருடாந்திர வட்டி விகிதத்தில் தனி வட்டியை கணக்கிடவும். அப்ப தனி வட்டி ஈக்குவல் டு PNR by 100. ஓகே, அப்ப கீழே 100 போட்டுக்கலாம். அசல் மதிப்பு எவ்வளோ? 2000 இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ? 6.25 இன்ட்டு காலம் எவ்வளோன்னு சொல்றாங்க? இதுல இருந்து இது வரைக்கும் சொல்றாங்க. அப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகே, மார்ச் நடுவில் ஃபுல்லா போடுங்க. மார்ச் 31. பிப்ரவரி மொத்தம் நாள் இருக்கு 28. அவங்க 11ஆம் தேதி எல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லுங்க. 11ஆம் தேதி கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன தேவை கிடையாது. அப்போ 1ல இருந்து 10 வரையும் தேவை இல்லை. அப்போ 10 நாள் கழிச்சுக்கோங்க. கழிச்சு எவ்வளோ வரும்? 18. அடுத்து என்ன சொல்றாங்க? 25 ஏப்ரல் சொல்றாங்களா? 25 ஏப்ரல் வரையும் பார்க்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பார்க்கணும்? 24 ஏப்ரல் வரைக்கும் தான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? எந்த லாஸ்ட் டேட் வந்து என்ன வருதோ ஒரு நாள் முன்னாடி தான் நீங்க பார்த்துக்கணும். 24. இப்போ இது ஃபுல்லா கூட்டுங்க. 49, 69, 73. அப்ப 73 நாளுக்கு தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப 73 வகுத்தல் 365. ஏன்னா 73 நாள் போட்ட கீழே 365 போடணும். இப்ப அடிக்கலாமா? 2 0க்கு 2 0. அடுத்து 4 5 20. இங்க அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 7 5 35, மீதி 1 3. அப்ப 73 73 கேன்சல். அப்ப 4 இன்ட்டு 6.25. 4 24, 4 காலா 1. மொத்தம் எவ்வளவு ஆயிரும்? 25. அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25 ரூபாய் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து 12, 8, 75 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிக சிறிய இயல் எண் என்ன? அப்ப மிக சிறிய இயல் எண் சொன்னாலும் என்ன நீ கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அப்ப 12, 8, 75, 15 எதில் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாம். நான் 3 12, 8 அடிக்க முடியாது. 75ல 25 3 75. அடுத்துங்க I 3 15. அடுத்து 5ஆல் அடிச்சோம்னா 4 அடிக்க முடியாது, 8 அடிக்க முடியாது. I 5 25, ஓரஞ்சு 5. அடுத்து 4 அடிச்சோம்னா 1 4, 2 8, இங்க 5. ஓகேவா? இப்ப பெருக்குங்க. 3 5, 5 60. இது ஒரு 10. அப்ப 60 10 600. அப்ப மிக சிறிய இலனுக்கு என்ன வரும்? 600.
நார்மலா நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட், சம நீளம் கொண்ட இரண்டு ரயில்கள் 101 km/h மற்றும் 71 km/h வேகத்தில் ஒரே திசையில் இணையான தடங்களில் பயணிக்கின்றன. ஒரே திசை அப்படின்ட்டாங்கன்னா வேகங்கள் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணணும். அடுத்து, வேகமான ரயில் மெதுவான ரயிலை விட 18 வினாடிகளில் கடந்து செல்கிறது எனில் ஒவ்வொரு ரயிலின் நீளத்தை கண்டறியும். ஒண்ணுமே இல்ல, 18 வினாடிகள் கடக்குது, அவ்வளவுதானே. அப்ப நேரம் = நீளம் பை வேகம். ஓகே, அப்ப நேரம் எனக்கு எவ்வளோ, 18 வினாடி. நீளம்ங்கிறது கொடுத்துருக்கானா, கொடுக்கல. அப்ப இரண்டு ரயில் இருக்குல்ல, ரெண்டுமே சமம் நீளம் கொண்டது. அப்ப இந்த ரயில் எக்ஸ்னா இந்த ரயில் எவ்வளவு தான் இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். வேகம் எனக்கு எவ்வளோ, 101 71. ஆனா ஒரே திசைன்னு சொன்னா வேகத்தை கழிக்கணும். கழிச்ச எவ்வளவு வரும், 30 km/h. அப்ப km/h என்ன பண்ணும், மீட்டர்/செகண்டா மாத்தணும். மாத்த என்ன பண்ணலாம், 5/18 பெருக்கும். ஓகேவா, இன்ட்டு 5/18. இது அப்படியே பாருங்க, இந்த 30 × 5/18 அப்படியே கொண்டு வந்தா எப்படி ஆகும், 18 × 30 × 5/18 = 2x. இப்ப அடிக்கலாம், ஒரு 18 18, ஒரு 18 18, 35 150. அப்ப 2x தான் 150னா ஒரு x எவ்வளவு வரும், 75. அப்போ ஒவ்வொரு ரயிலோட நீளம் எவ்வளவுதான் வரும், 75 மீட்டர். நெக்ஸ்ட், ஒரு எண்ணை 50% அதிகரிக்கும் போது அது 3960 ஆகிறது எனில் அந்த எண் என்னது. ஒண்ணுமே இல்ல, 50% அதிகரிக்கிறாங்களா, அதிகரிக்குன்னு சொன்னா 100ல இருந்து கூட்டுங்க, குறையும் சொன்னாலும் 100ல இருந்து கழிங்க, அவ்வளவுதான். அப்ப 100ல இருந்து கூட்ட போறேன், கூட்டினா வரும் 150%. அப்ப 150% தான் 3960. அப்ப அந்த எண் எனக்கு என்ன, அது 100% எவ்வளவு வரும். அப்ப சதவீதம் பொறுத்தல் நீர் விகிதம், அப்ப தலைகீழ போட்ட எவ்வளவு வரும், 100/150 × 3960. இப்ப அடிச்சா 250 100, 350 150. அப்ப 1 3 3, 1 3 3, 3 9, 2 3 6 0. அப்ப 2 × 1320 எவ்வளவு வரும், 2640. அப்ப ஆன்சர் வரும் 2640. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, 6 இலக்க எண் 80 60 39 ஆனது மீதமில்லாமல் 11ஆல் வகுபட அதனோட எந்த மீசிறு ஒற்றை இலக்க எண்ணை கூட்ட வேண்டும். ஓகேங்களா, இங்க கடைசி இலக்கம் லாஸ்ட்ல 9 இருக்கனால நீங்க என்ன போன கொஸ்டின் போட்ட மாதிரி நாங்க பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தனித்தனியா தான் கூட்டணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 கூட்டுறேன். அப்ப கூட்டணிக்கு வரும் 80 60 43 வந்துடும். ஏன்னா லாஸ்ட்ல 4 கூட்டினா வரும் 39, 4 கூட்டினா 43, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 14 18, இங்க எவ்வளவு இருக்கு 3, 18 - 3 15. எனக்கு 11ஆல வகுப்படாது, எனக்கு 11 மடங்கு வரலாம், 0 கூட வரலாம். இப்ப 3 கூட்டுவோம். இப்ப 3 கூட்டினா எனக்கு என்ன ஆகும், 8 0 6 0 4 2. இப்ப இங்க எதாவது வரும் 18 - 2. அப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்கும், 16. அப்ப இது எனக்கு என்னது 11 வகுப்படாது. இப்ப 6 போடலாம். இப்ப 6 போட்ட என்ன வரும், இங்க 6 போட்ட 39 கூட 45. அப்ப 80 60 45. இப்ப கூட்டினா 14 19, இங்க -4 எவ்வளவு வரும், 15. ஓகே, 15 எனக்கு வராது. இப்ப 8 போடலாம். 8 போட்ட எவ்வளவு வரும், 39 8 கூட்டினா 47. அப்ப 80 60 47. அப்ப கூட்டின எவ்வளவு வருது, 18. இங்க ஒரு எவ்வளோ 7. அப்ப 18 7 பர்சன்ட் வரும் 11. அப்ப 11ங்கிறது எனக்கு 11ஆல வகுப்படும், அவ்வளவுதான். அப்ப எந்த ஆன்சர் வருது, 8 எடுக்கும் போது வருது. இந்த 3 ஆப்ஷன் இருக்கும் போது எனக்கு வரல. ஓகேலா, இது வந்து லாஸ்ட் டிஜிட் 9 இருக்கனாலதான். ஓகே, சப்போஸ் கம்மியான 1 2 இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை வச்சு அப்படியே பார்த்தே கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், 7 எண்களின் சராசரி 43. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 7 ஆனது கழிக்கப்பட்டால் புதிய சராசரி என்ன. ரொம்ப சிம்பிள். இந்த ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் அப்படின்னு இந்த வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா, இங்க சராசரி இருக்குல்ல, சராசரி எவ்வளவு 43. அப்ப 43ல இருந்து அவங்க என்ன பண்ண சொல்றாங்களோ அதை நீங்க பண்ணணும். அப்ப சராசரி மதிப்பு 43. அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, 7 கழிக்க சொல்றாங்க. அப்ப 7 கழிங்க, அவ்வளவுதான். அப்ப சராசரியில இருந்து நான் 7 கழிப்பேன். அப்போ ஒவ்வொரு எண்ணில இருந்து 7 கழிங்க, இல்ல 7 கூட்டுங்க, 7 பெருக்குங்கன்னு சொன்னாங்கன்னா நான் சராசரியில இருந்து 7 கழிக்கவோ 7 கூட்டவோ 7 பெருக்கவோ செய்வேன், அவ்வளவுதான். அப்ப சராசரியில இருந்து 7 கழிக்கிறேன். அப்ப 43 7 கழிச்சாலும் வரும் 36. அப்ப புதிய சராசரி மதிப்பு எவ்வளவு, 36.
அடுத்து பின்வரும் விகிதங்களில் எது பெரியது? ஓகேவா? சோ பெரியது பாருங்க 24/59, 21/52, 29/31, 28/42. அப்ப இங்க டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 24/59 35. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 31. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 14. ஓகேங்களா? அப்ப எங்க டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கோ அது எனக்கு என்ன இருக்கும்? மிகப்பெரிய நம்பரா இருக்கும். அப்ப எனக்கு இதுதான் மிகப்பெரிய பின்னம். ஓகே, ஆன்சர் அது 29/31. நெக்ஸ்ட், ரகு தனது பள்ளியில் தொடர்ந்து 4 ஸ்லிப் தேர்வுகளில் 34, 43, 21 மற்றும் 28 மதிப்பெண்களை பெற்றார். அவர் சராசரி 30 மதிப்பெண்களை பெற 5வது ஸ்லிப் தேர்வில் அவர் எவ்வளவு மதிப்பெண் எடுக்க வேண்டும்? ஓகேங்களா? அப்ப 5வது ஸ்லிப் தேர்வு சொல்லிட்டாங்க, மொத்தம் 5 தேர்வு இருக்கு, சராசரி 30. அப்ப 5 × 30 எவ்வளவு வரணும்? மொத்த மார்க் அவர் 150 இருக்கணும். மொத்த மார்க் எவ்வளவு இருக்கணும்? 150 இருந்தாதான் அவர் 5 ஸ்லிப் தேர்வு சேர்ந்து சராசரி மதிப்பு 30 கிடைக்கும். ஓகேங்களா? அதான் 5 × 30 150. அப்ப இந்த 4 படத்தை கூட்டுங்க. அப்ப கூட்டினாதான் 5வது படத்துல எவ்வளவு நமக்கு தெரியும். ஓகே, கூட்டினா வரும் 34, 43 எவ்வளவு வரும்? 77, 77, 78, 98, 100, 126. ஓகேவா? அப்ப கூட்டினா 126 வருது. எனக்கு எவ்வளவு மார்க் வரணும்? 150ல வரணும். அப்ப 126 எடுத்துட்டேன்னா அப்ப 5வது தேர்வுல எவ்வளவு மார்க் எடுக்கணும்? 24 மார்க் எடுத்தாலே போதும், எனக்கு சராசரி 30 கிடைச்சிடும். ஏன்னா 120 24 கூட்டினா 150 வந்துரும்ல. அப்ப 5வது தேர்வுல எவ்வளவு எடுக்கணும்? நானு 24 மார்க் எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட், நிதி என்பவர் வருடாந்திர கூட்டு வட்டியில் ஆண்டுக்கு 17% என்ற கூட்டு வட்டி விகிதத்தில் 9600 என்னும் தொகையை முதலீடு செய்தார். எண் ஆண்டுகளுக்கு பிறகு அவர் 12696 என்னும் தொகையை பெற்றால் எண்ணின் மதிப்பு என்ன? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப 9600 வச்சுக்கிறேன். எவ்வளவு வட்டி? 15%. இதுல 15% வரும் 10% 960, 5% எவ்வளோ? 480. அப்ப கூட்டினா 0, 14, இங்க ஒரு 1 போட்டா 10, 14 எவ்வளவு வருது? 1440. இது வந்து என்னது? இது கூட்டினா முதல் ஆண்டு முடிவு எவ்வளவு தெரியும். அப்ப 0, இங்க 4, இங்க 10, இங்க ஒரு 1, 11. ஓகே, அப்ப முதல் ஆண்டு முடிவு எவ்வளவு வந்துச்சு? 11,040 வந்துருச்சு. எனக்கு இந்த 12,696 வர வரைக்கும் என்ன பண்ணுவேன்? நான் வட்டி கண்டுபிடிச்சிருப்பேன். இப்ப இதுல 5% எவ்வளவுன்னு பாருங்க. இதுல 10% எவ்வளவு வரும்? 1104. அப்ப 5% எவ்வளவு வரும்? 552. கூட்டினா 6, 5, 6, 1. அப்ப 1656 கூட்டினா 6, 9, 6, 2, 1. இது 2ஆம் ஆண்டு முடிவுல 12,696 வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப எத்தனை ஆண்டுகள் மாறுது? எனக்கு 2 ஆண்டுகள்ல மாறுது. நெக்ஸ்ட், அன்மோல் தனது பயணத்தை 16 மணி நேரத்தில் பூர்த்தி செய்கிறார். அவர் பாதி தூரத்தை 72 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்திலும் மீதி தூரத்தை 56 கிலோமீட்டர் பெர் வேகத்திலும் கடக்கிறதில் இந்த பயணத்தின் நீளம் எவ்வளவு? ஓகேங்களா? சோ ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் 2 வேகத்தையும் எழுதிக்கோங்க. 72 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒண்ணு போறாரு, இன்னொன்னு எவ்வளோ? 56 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல போறாரு. ஓகேங்களா? ஆனா ரெண்டுக்குமே வந்து டைம் வந்து என்னது? பாதி பாதி தான். ஓகேங்களா? சார் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு பாதி பாதி தான். மொத்த நேரம் தான் எனக்கு எவ்வளோ? 16 மணி நேரம். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? ரெண்டுக்குள்ள விகிதம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. விகிதம் அப்படியே டிவைட் பண்றதா. எதால டிவைட் பண்ணலாம்? 8ல அடிக்கலாமா? 9 8 72, 7 8 56. அப்போ 9 இங்க எவ்வளோ? 7. ஓகேங்களா? இப்போ 9 7 அப்படி என்ன பண்ணுங்க? சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப எப்படி வந்துருங்க? இங்க 7, இங்க எவ்வளோ? 9. இது அப்படியே பெருக்குங்க. இப்ப 72 × 7 எவ்வளவு வரும்? 504. இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க 56 × 9 எவ்வளவு வரும்? 504. அப்ப இங்க உள்ள டிஸ்டன்ஸ் இங்க உள்ள டிஸ்டன்ஸ் சமமா? ஏன்னா பாதி தூரம் தானே சொன்னாங்க. அவ்வளவுதான். அப்ப இங்க 504, இங்கே 504. அப்ப மொத்த தூரம் எனக்கு எவ்வளவு வரும்? 1008. அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது? 1008. அதே மாதிரி இந்த ரெண்டுமே கூட்டி பாருங்க. இது 7 மணி நேரம், இது 9 நேரம். மொத்தம் கூட்டினா வருது 16 மணி நேரம் வந்துருதா? அவ்வளவுதான். ஆன்சர் எவ்வளவு? 1008 கிலோமீட்டர். நெக்ஸ்ட், சிறப்பு விற்பனையின் போது ராகவ் என்பவர் 28 என்ற குறிக்கப்பட்ட நோட் புக்கை 25% தள்ளுபடியிலும்
மற்றும் 75 என்று குறிக்கப்பட்ட ஒரு பேனாவை 16 தள்ளுபடியிலும் வாங்கினார் எனில் சிறப்பு விற்பனையில் அவர் எவ்வளவு சேமித்தார்? ஓகே, இப்ப 28 ரூபால என்ன பண்றாங்க, 25% தள்ளுபடியா, அப்ப 25% கண்டுபிடி. அப்ப 25% வரும், 25 25 இங்க 4, ஒரு நான்கு எவ்வளோ 7. அப்ப ஃபர்ஸ்ட்ல ஒரு 7 ரூபாய் தள்ளுபடி, 7 ரூபாய் தள்ளுபடி மூலமா சேமிக்கிறாரு. அடுத்ததுல 75 ரூபாய், அப்ப இன்ட்டு எவ்வளோ 16%. இப்ப அடிச்சா 3 25 இங்க 4 25, ஒரு நாங்க 16, முன்னாங்க எவ்வளோ 12. ஓகே, அப்ப இதுல ஒரு 12 ரூபாய். அப்ப நோட் புக் வாங்கும்போது 7 ரூபாய் சேமிக்கிறாரு, பேனா வாங்கும்போது 12 ரூபாய் சேமிக்கிறாரு. அப்ப மொத்தம் எவ்வளவு சேமிச்சிருக்காரு? 19 ரூபாய் சேமிச்சிருக்காரு. அப்ப ஆன்சர் அது 19 ரூபாய். அடுத்து 92 சென்டிமீட்டருக்கு சமமான விட்டத்தை கொண்ட ஒரு கோளத்தின் புறப்பரப்பளவை கண்டறியும். ஓகேவா, விட்டம் தான் எவ்வளவு 92, விட்டம் தான் எவ்வளவு 92. அப்ப ஆரம் எனக்கு எவ்வளவு 46. அப்ப கோளத்தின் பரப்பளவு மதிப்பு என்னது? பரப்பளவு ஃபார்முலா 4/r². நீங்க அனைத்திலுமே பை இருக்கனால பைக்கு மதிப்பு அப்ளை பண்ணாதீங்க. அப்ப 4 இன்ட்டு பை இன்ட்டு 46 இன்ட்டு 46. அப்ப 46 46 பெருக்குனா 36 மீதி 3 24 27 24 மீதி 2 18 6 11 ஒன்று போட்டா 11, இங்க எவ்வளோ 2. அப்ப 2 1 1 6 இன்ட்டு 4. ஓகே, பெருக்கின எவ்வளோ வரும் 24. அப்ப அது 2, அப்ப 6 4 8. அப்ப 8464 பை 8464 பை சென்டிமீட்டர் ஸ்கொயரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பரப்பளவும் அதன் மூலைவிட்டின் கூட்டுத்தொகை 11 சென்டிமீட்டர் கொண்ட காத்தாடியுடன் எனது சின்ன சகோதரர் விளையாடி கொண்டுள்ளார். அதன் மூலைவிட்டங்களை சென்டிமீட்டரில் கண்டறியவும். ஓகேங்களா, சோ காத்தாடிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பட்டம். ஓகே, இப்ப இது என்ன வடிவம் எனக்கு சாய் சதுரம். அப்ப சாய் சதுரத்தோடைய பரப்பளவு எவ்வளோ? பரப்பளவு 15. மூலைவிட்டங்களின் கூடுதல் எவ்வளவு வருது 11. ஓகேங்களா, அப்ப ரெண்டுமே கண்டிஷன் அப்ளை பண்ற மாதிரி. இப்ப மூலைவிட்டம் கூடுதல் 11, இது எப்படி பிரிக்கலாம்? இப்ப 5 6ன்னு பிரிக்கணும் வச்சுக்கோங்க. 5 6ன்னு பிரிச்சோம்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். 15 வந்துச்சுன்னா இந்த நீங்க 5 6 எடுத்ததே கரெக்ட். ஓகேவா, அப்ப 1/2 மூலைவிட்ட மதிப்புனாது 5 இன்ட்டு 6, 1 2 2 6 5 15 வருது. ஓகேங்களா, அப்ப மூலைவிட்டங்களுடைய மதிப்பு என்ன வரும்? 5 6 வரும். அதோட கூடுதல் 11, அதோடைய பரப்பளவு 15. எனக்கு கரெக்டா பூர்த்தி ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், 6, 5. ஓகேங்களா, 5, 5 வராது, 7, 4 வராது, இந்த மாதிரி 5.25 5.75 வராது. ஆன்சர் அது 6, 5 கூட்டினா 11, பரப்பளவு கொண்டுச்சா 15 எனக்கு வந்துடும். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, காத்தாடின்னு வேற எது வச்சிருக்காங்க, இது என்னது சாய் சதுரம், அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு விடைபெறுவது தமிழ் ஐஎஸ்ஆர்பி கார்த்திக்.